Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீண்ட தூர ஏவுகணை மற்றும் அணுசக்தி திட்டம் நிறுத்துதல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்துக்கு உறுதியளித்தல், ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி உள்ளிட்ட நிழல் பயங்கரவாத அமைப்புகளுக்கு கொடுத்து வந்த ஆதரவை நிறுத்துதல் உள்ளிட்ட 15 அம்ச அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்மொழிந்துள்ளார். அமெரிக்கா முன்வைத்துள்ள அமைதி திட்டத்தை ஒருதலைபட்சமாகவும் நியாயமற்றதாகவும் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரான், அது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நலன்களை மட்டுமே பாதுகாப்பதாக உள்ளது என்றும் கூறியுள்ளது. அதிபர் டிரம்பின் 15 அம்ச அமைதி திட்டத்தை பகிரங்கமாக நிராகரித்துள்ள ஈரான் தனது சொந்த 5 அம்ச திட்டத்தை முன்வைத்துள்ளது. ஈரான் மற்றும் லெபனான் மீதான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், எதிர்கால ராணுவ தாக்குதல் இருக்காது என்பதற்கான உத்தரவாதம், போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கு முழுமையான இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என ஈரான் முன்வைத்துள்ள நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்கவில்லை. இந்நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அதிபர் டிரம்ப், ஈரான் விரைவில் ஒரு ஒப்பந்தத்துக்கு உடன்பட வேண்டும் அல்லது அமெரிக்காவின் கடும் தாக்குதல்களை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று எச்சரித்திருந்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறியுள்ள டிரம்ப், ஈரானின் வேண்டுகோளை ஏற்று அந்நாட்டின் மீது 10 நாட்களுக்கு, அதாவது வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை எரிசக்தி உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக டிரம்ப் அறிவித்திருந்தார். இந்த சூழலில் மேலும் பலமாக படையெடுக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரானுக்கு கூடுதலாக 10,000 ராணுவ துருப்புகளை அனுப்புவதற்கு அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது போர் தொடங்கியதில் இருந்து சுமார் 4,500 கடற்படை வீரர்களையும் 2,000 வான்குறை வீரர்களையும் ஈரானுக்கு அனுப்ப அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதில் இடம்பெற்றுள்ள 82வது வான்படை பிரிவின் கடற்படையினரும் வான்குடை வீரர்களும் எதிரியின் எல்லைக்குள் ஊடுருவி நிலப்பரப்பை கைப்பற்றுவது உள்ளிட்ட ராணுவ நடவடிக்கைகளில் ஆற்றல் பெற்றவர்கள் என்று கூறப்படுகிறது. எனவே ஈரானுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் அந்நாட்டின் மீது தரைவழி போரை அமெரிக்கா தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியில் 90% பங்கை வைத்திருக்கும் கார்க் தீவில் உள்ள ராணுவ தளங்களை ஏவுகணைகள் வீசி ஏற்கனவே தாக்கியுள்ள நிலையில் அத்தீவை கைப்பற்ற டிரம்ப் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கடந்த ஆண்டிலும் கடந்த மாதத்திலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் வேளையில்தான் தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தின. 3வது முறையாகவும் ஏமாற்றப்படுவோமோ என்ற அச்சத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் ஈரான் செயல்பட்டு வருகிறது. ஈரான் போரால் சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் அதிகரித்து உலக பொருளாதாரம் மோசமடைந்து வரும் சூழலில் உலகளவில் பொருளாதார மந்தநிலைக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள டிரம்ப், வெனிசுலாவில் சாதித்தது போல ஈரானிலும் ஆட்சி மாற்றம் என்ற தனது திட்டத்தில் தோல்வியடைந்து உள்ளார். தொடங்கிய போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என தெரியாமல் டிரம்ப் உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.